கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, முந்தின பகுதியில் 38 வருஷம் படுத்திருந்த ஒரு மனிதன், 38 வருஷம் படுத்திருந்த, வியாதிப்பட்டு படுத்திருந்த ஒரு மனிதன், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்திருந்த 38 வருஷம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசு அவனை குணமாக்கினார். இயேசு அவனை குணமாக்கினார். உன் படுக்கை கொண்டு நீ எழுந்து நட என்று சொன்னார். கர்த்தர் அவனை எழும்ப பண்ணினார். ஆண்டவர் அவனை சுஸ்தமாக்கினார். அவர் மறுபடியும் அவனை தேவாலயத்திலே கண்டு அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இனி பாவம் செய்யாதே. அப்போ இந்த நாட்களிலே பாவத்தினால அதிகமான கேடான காரியங்கள், அதிகமான வியாதிகள், கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் வருவது உண்டு, தாக்குவது உண்டு. ஆகவே அதைத்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்போது இனிமேல் நீ பாவம் செய்யாதே, நீ சுஸ்தமானாய், நீ விடுவிக்கப்பட்டாய், இனி உனக்கு கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற ஆண்டவர். அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மகளை பார்த்து அதான் சொன்னார். அப்போ எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. கல்லறிய வேண்டும் என்று சொல்லி வந்தவங்களும் திரும்பி போயிட்டாங்க. யாருமே நீதிமான் கிடையாது, நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்போ இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாது, நீ போ அப்படி சொன்னார். அது மயமுண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் இனி பாவம் செய்யாது. அப்போ ஏற்கனவே நாம் செய்த பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். நாம் செய்த பாவத்தை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நம்முடைய கொடிய வியாதிகளை அவர் குணமாக்கியிருக்கிறார். மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் கேடான ஒன்றையும் நீ வாங்கி கொள்ளாதே, எடுத்துக்கொள்ளாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நீங்கள் செய்த பாவத்தை அவர் மன்னித்து உங்கள் வியாதிகளை அவர் குணமாக்கியிருக்கிறார். ஆனால் இயேசு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இனி அதிக கேடான ஒன்று உங்களுக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதீர்கள். ஆண்டவராக இயேசு தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசு உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தவர். அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தவர். மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய கிருபைக்குள்ளே நாம் காணப்பட, நீங்கள் காணப்பட அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.